உச்சம் மட்டுமல்ல, ஆணின் வாழ்வின் உச்சமும் கூட. அவளின்றி அவனுக்கு ஓரளவும் அசையாது. தலை கோதும் விரலாய், மடி சாய்க்கும் தாயாய், மனம் விட்டு பேச தோழியாய், இலக்கு நோக்கி பயணிக்க எரிபொருளாய், உனக்கான நிழலாய் இல்லாமல் உன் நினைவாய், கனவாய், நிஜமாய், உயிராய், உணர்வாய், மகிழ்வாய், அன்பாய், ஆசையாய், நேசமாய், உடனாய், உறவாய், வாழ்வாய், பொருளாய், அர்த்தமாய், ஆதாரமாய், ஆதியாய், அந்தமாய், அனைத்துமாய் இருக்கும் பெண்ணின் உச்சத்தை மிச்சமொன்று இல்லாமல் மொத்தமாக உருவகித்தான் நம் கவிஞன் கண்ணதாசன். இப்படி காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என்று நான் கொஞ்சம் உரைத்தேன். பிற நம் நெஞ்சம் நிரப்ப கவிதை சாறு பிழிந்து இனிது பருக கொடுக்கும் வரும் அடுத்த கவி திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். வருக வருக. தமிழுக்கு தலைவணக்கம். தமிழுக்கு தலைவணக்கம். இனி வருவது என் கவிதையின் தொடக்கம். கவியரசே முத்தையா, நீ முத்தமிழ் பெற்ற சொத்தையா. கவியரசே முத்தையா, நீ முத்தமிழ் பெற்ற சொத்தையா. கவியாற்றல் நீ பெற்ற வித்தையா. கவிதைகளும் காப்பியங்களும் தமிழுக்கு நீயிட்ட வித்தையா. வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என வியந்தாய். அல்ல அல்ல குறையாத கவிதை சுரபியாய் கவிதைகளை சுரந்தாய். கல்லிலே கலைவண்ணம் கண்ட கலைமகனே, கல்லிலே கலைவண்ணம் கண்ட கலைமகனே, என்ன கொடுப்பான் என்றிவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் என்று கர்ணனுக்கு எழுதிய கவிமகனே. அதனால்தான் உன் பேனா முனையில் தவம் கிடந்தன வார்த்தைகள் சாகா வரம் கேட்டு. அதனால்தான் உன் பேனா முனையில் தவம் கிடந்தன வார்த்தைகள் உன்னிடம் சாகா வரம் கேட்டு. தொலைவில் இருந்தாலும் தொலைபேசியிலும் கவிதை தந்த திரையுலகின் பாக்கடல் நீ. திரையுலகின் பாக்கடல் நீ. திரை இசை பாடல்களில் உன் தத்துவங்களால் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமும் நீ. புவியரசர் வரி விதித்தால் எதிர்ப்பலைகள் பொங்கும். ஆனால் கவியரசர் வரிகளுக்கோ கதையுலகம் கெஞ்சும். புவியரசர் வரி விதித்தால் எதிர்ப்பலைகள் பொங்கும். ஆனால் கவியரசர் வரிகளுக்கோ கதையுலகம் கெஞ்சும். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை என்று உலகம் சுற்றும் வாலிபனுக்கு பாட்டெழுதினாய். கண்ணே கலைமானே என்று உலக நாயகனுக்கும் பாட்டெழுதினாய். திரையுலகில் உன்னால் வாழ்ந்தவர்கள் கோடி, வளர்ந்தவர்கள் கோடி. ஆனால் மக்களின் மனங்களில் நின்றவர் நீ. மன்னாதி மன்னனாய் வென்றவர் நீ. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பாடினாயே, நீ கண்ணதாசனா இல்லை கம்யூனிச தாசனா? மேட்டருக்கு மீட்டரோ, மீட்டருக்கு மேட்டரோ, மெட்டுக்கு பாட்டோ, பாட்டுக்கு மெட்டோ, குறைவில்லாமல் கொடுத்த கவிவள்ளல் நீ. கல்லையும் பாடினாய், கலையையும் பாடினாய், மண்ணையும் பாடினாய், பொன்னையும் பாடினாய், பெண்ணையும் செந்தமிழ் தேன்மொழியால், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் என்று தன்மையாய் அழைத்தாய். காற்றினில் பிறந்தவளோ, புதிதாய் கற்பனை படைத்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ, செவ்வந்தி பூச்சரமோ என்று மென்மையாய் பாடினாய். மஞ்சள் முகம் நிறம் மாறி, மங்கை உடல் உருமாறி, கொஞ்சம் கிளி போல் பிள்ளை உருவானதே என்றும் மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், தாயாக ஆகட்டும் என் தெய்வமே என்றும் பெண்மையை கொண்டாடினாய். தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே என்று தாயையும் கொண்டாடினாய். இவை மட்டுமா பெண் என்று மேலும் சொன்னாய். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். காற்றினிலே அவள் தென்றல், கண்போல் வளர்ப்பதில் அன்னை. அவள் கவிஞனாக்கினாள் என்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை என்று கவிஞனாய் பரிசளித்தாய் உன்னை.
என்று கவிஞனாய் பரிசளித்தாய் உன்னை. இனி உயர்த்தி சொல்ல வேறு வார்த்தை உண்டோ பெண்ணை? நான் என்ன சொல்லி வியக்க உன்னை? காலங்களில் அவள் வசந்தமாக இருக்கலாம், கலைகளில் அவள் ஓவியமாக இருக்கலாம். ஆனால் கலையும் இலக்கியமும் கடந்து வந்த காலங்களில், இயலும் இசையும் கடந்து வந்த காலங்களில், கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை கேட்டு வளர்ந்து வந்த காலங்களே வசந்த காலம். கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை கேட்டு வளர்ந்து வந்த காலங்களே வசந்த காலம். மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம். ஆனாலும் அவையாவும் நீயாகுமா? உன் கவிதைக்கு ஒரு நாளும் ஈடாகுமா? ஆம், உன் கவிதைகளால் ஓர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் நீ சக்கரவர்த்தியடா என்று சொல்லி கவிதையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் தோழி அமலோற்பு மேரிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.